ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் வி. இன்றைக்கி நாம் ஒரு ஃப்ளமிங்கோ தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃப்ளமிங்கோஸ் நம்ம ஜூவில் பார்த்துருக்கலாம், இல்லைனா சென்னையில் பார்த்தீங்கன்னா புலிக்கட் லேக் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளமிங்கோஸ் மோஸ்ட்லி ஒயிட், டஸ்கி ஒயிட், க்ரே மாதிரியான கலர்ஸில் தான் இருக்கும். ஆனால் அதோட டயட்டை பொறுத்து அது பீச் கலரில், இல்லை பிங்க் கலரில், இல்லைனா ரெட்டிஷ் கலரில் கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த கார்டினாய்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த கேரட்ஸ் மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அது ஷ்ரிம்ப்பு இல்லைனா ஒரு விதமான ஆல்கேலாம் அது சாப்பிட்டுச்சுன்னா அந்த ஃப்ளமிங்கோஸ் இந்த மாதிரி ரெட் கலரில் இல்லை பீச் கலரில் அதோட உடம்பு வந்து மாறிடுமா. அந்த பிக்மெண்ட்ஸை இந்த ஃப்ளமிங்கோஸோட பாடி அப்சார்ப் பண்ணிக்குமா. அதனால தான் சில ஃப்ளமிங்கோஸ் ஒயிட் இல்லைனா க்ரே கலரில் இருக்குது, ஆனால் சில ஃப்ளமிங்கோஸ் பீச் கலரில் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த ஃப்ளமிங்கோவை ஒரு பீச் கலரில் வரையணுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் நீங்கள் பிங்க் கலர் ஃப்ளமிங்கோவை தான் பார்ப்பீங்க. பட் நான் வந்து பீச் கலர் அப்புறம் ரெட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி இதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு ஆர்ட் ஸ்கூல்லாம் போகலை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் பேஸ் கலர் லைட்டாக இருக்கணும். அப்புறம் அந்த லைட் கலரை கொடுத்துட்டு அதுக்கு மேலே பண்ணுற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க் வேல்யூ, அதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலர்ஸை நம்ம கொடுக்கும்போது இந்த பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக பேஸ் கலர் ஃபுல்லாக ஒரு லைட்டான வேல்யூ இருக்கிற ஒரு பீச் ஷேடை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் அப்படியே ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் வேல்யூ ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க போகிறேன். அப்புறம் இந்த பெயிண்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா என்கிட்ட சில பேர் பேசும்போது பெயிண்டிங் பண்ணுறது டைம் வேஸ்ட் இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒத்துக்கிறேன், நம்மளோட பெயிண்டிங்ஸை எந்த ஆர்ட் கேலரிலையும் கேட்க போகிறதில்ல, யாரும் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. ஆனால் அதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் பண்ணுறது டைம் வேஸ்ட்லாம் இல்லைங்க. வாழ்க்கையில் சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷத்துக்காக மட்டுமே இருக்குது, அதுக்கு விலையை சொல்ல முடியாது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு நான் சில போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் படிச்சுட்டு இருந்தேன். சில சிச்சுவேஷன்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்கள் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நல்லா வெயிலில் சுற்றிட்டு வந்தக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் வீடு க்ளீனாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் சூடாக ஒரு கப் காஃபி, டீ இல்லைனா உங்களுக்கு எந்த ட்ரிங்க் பிடிக்குமோ அதை குடிச்சிட்டே ரிலாக்ஸ் பண்ணுறது. இந்த ஃபீலிங்கை இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது கரெக்டாக அப்போது பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோ இல்லைனா படம் இந்த டிவியில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அதே மாதிரி உங்கள் மைக்ரோவேவ் பீப் பீப்னு கத்துறதுக்குள்ளே நிறைய வேலைகளை முடிச்சுட்டு இல்லை கிச்சன் வேலைகளெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அப்போ வரும் பாருங்கள் ஒரு ஃபீலிங், சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் விலை எதுவும் இருக்காங்க? அதெல்லாம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணால் கூட நமக்கு பிடிச்ச பெயிண்டிங், நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஹாபி இருக்கிறது தப்பே இல்லை. அது டைம் வேஸ்ட்டே இல்லைங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு தெரியல வேறு எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். பெருசு வந்தால் தான் எனக்கு சந்தோஷன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஒன்றும் இல்லை, டெய்லி என்னோடய விண்டோவிலேருந்து நான் எட்டி பார்க்கும்போது லைனாக ஒரு ஆடு மேய்ச்சிட்டு போவாங்க. அந்த ஆடு மேய்க்கிறத பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது முன்னாடி ஒரு ஆள் போவாங்க, பின்னாடி ஒரு ஆள் போவாங்க, நடுவில் அந்த ஆடுங்க எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் அதுங்க அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகும். அதை டெய்லி நான் பார்க்குறேன். அது டெய்லியுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒருவேளை பெயிண்டிங் தான் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தக்கப்புறம் நான்
வெளியில் எங்கே போனாலும் எந்த ஒரு சீன் பார்த்தாலும் அதில் இருக்க அழகை நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன். அது எவ்வளோ அழகாக அந்த இடத்துல லைட் விழுதில்ல, இந்த இலை எவ்வளோ அழகாக அசையுது, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். மேபி பெயிண்டிங் எனக்கு இந்த குணத்தை வளர்த்துருக்குன்னா, டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு பெயிண்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ மீன் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளமிங்கோஸை நான் ஒரு ட்ராபிக்கல் செட்டப்பில் தான் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த இலைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ராபிக்கல் செட்டப் மாதிரி இருக்குல்ல, ஒரு வாழை இலை பின்னாடி தொங்குது, அப்புறம் நல்லா க்ரீனிஷாக இருக்கிற நிறைய இலைகள். இது எல்லாமே வேறு வேறு க்ரீன் கலரில் இருக்கணும், சிலதில் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்படி பார்த்து நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ட்ராபிக்கல் செட்டப்பில் இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளமிங்கோஸ் பொதுவாக வந்து ஒரு ஷாலோவான ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல தான் நிற்கும். ஆனால் நான் வந்து அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி வரைகிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டெக்னிக்ஸ் இருக்கும். அதனால் நான் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றபடி இந்த பிளான்ட்ஸ், இந்த லீவ்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த ஹார்ட் ஷேப்டு இலை இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சம் பேஸ் கலர் மட்டும்தான் கொடுத்தேன். இதுவே போதும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இது பத்தாது, இது கொஞ்சம் ரொம்ப டல்லாக தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் டார்க்கர் வேல்யூ நான் வந்து க்ரீன் வந்து போடணும். அதே மாதிரி தான் இந்த பனானா லீஃபுக்கும் நான் ட்ரை பண்ணேன். இதுவும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்லா டார்க் வேல்யூவாகவே கொடுத்து நான் இதை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்கணும். ஜஸ்ட்டு ஃபுல் பிளெயின் க்ரீன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே எல்லோ, ப்ரௌன் இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கும். இந்த பனானா லீஃப் கண்டிப்பாக நான் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அதை நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பாம் லீஃப் மாதிரியான ஒரு லீஃப், இதையும் வந்து நான் லைட் க்ரீன் இருக்கிறதுலே லைட் வேல்யூ எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெயிண்டிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். உதாரணத்துக்கு இந்த ஃப்ளவர்ஸை நான் பெயிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் இந்த பிங்க் ஷேடே கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் அதை டார்க் வேல்யூவாக மாற்ற ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் அவுட்லைனில் கொஞ்சம் டார்க் வேல்யூ ஆட் பண்ணி அவுட்லைன் பண்ணேன். நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த ப்ராசஸ் எவ்வளோ காமெடியாக இருந்துச்சுன்னு. ஆனால் நான் இதனால் இந்த பெயிண்டிங் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ லைட் ஷேடில் பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டார்க் வேல்யூ கொஞ்சம் இருக்கணும்னு அவுட்லைன் கொடுத்தேன். பட் அது ரொம்ப காமிக்கலாக, லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனே அதை சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நான் பண்ணுறது நீங்களே பாருங்கள். பட் என்னால் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப மோசமாக இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் பெயிண்டிங்கோட ஃபைனல் கிளிப்பில் நீங்கள் பாருங்கள். அந்த ஓரளவுக்கு நான் அந்த ஃப்ளவர்ஸை ரெக்கவர் பண்ணி இந்த பெயிண்டிங்கை முடித்தேன்.
இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.